ஹலோ டீம். மார்க்கெட்டில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பங்குகளில் வந்த முக்கியமான சில நியூஸ் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. டாடா மோட்டார்ஸ், ஹீரோ, பஜாஜ் போன்ற கம்பெனிகளில் நமக்கு எகெயின் நல்ல ஒரு வாய்ப்புள்ள பங்குகள் கிடைக்க போகுது. விலை இன்னும் நல்லாவே குறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்துக்கான ஆட்டோமொபைல் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத ஒரு ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரிவ்யூவில் என்டிடிவி ப்ராஃபிட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதத்துக்கான ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸோட சேல்ஸ் ரிப்போர்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் தான் இந்த கம்பெனிகளுக்கு பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம இதில் எந்தெந்த பங்குகளை கன்சிடர் பண்ணலாம், எந்த பங்குகளுக்கு எந்தெந்த மாதிரியான ரிப்போர்ட் வந்திருக்குங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம ப்ரிவியூவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஈரானியர்லேயும் நிறைய பங்குகள் பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க. சில பங்குகள் ஈரானியர்லேயும் மோசமான பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவை நம்ம பார்த்தாலே இந்த டைமில் எந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம், எந்த ஸ்டாக்கில் சான்ஸுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நிதியாண்டு 2025 ஸ்டார்டிங்லேயே இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸுக்கு ஒரு மோசமான வருடமாக தான் தொடங்குச்சு. இருந்தாலும் இந்த முதல் பாதி டபுள் டிஜிட் க்ரோத்தில் முடிஞ்சிருந்தாலும் இப்போ இருக்கிற ரிசல்ட் பார்க்கும்போது ஒரு 6 to 8% ஒரு க்ரோத் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன்லையும் சரி, சேல்ஸ்லையும் சரி. இது கண்டிப்பாக இந்த ஆட்டோமொபைல் கம்பெனியை பாதிக்க தான் போகுது. அதில் முக்கியமாக பதிப்படைய போகிற 2 கம்பெனிகள்னு பார்க்கும்போது, ஒன்று ஹீரோ, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக டாடா மோட்டார்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக உயர்ந்திருக்க இந்த டாரிஃபையும் இவங்களுக்கு இன்னொரு பெரிய பாதகமாகவும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் மஹிந்திரா டிராக்டர் சேல்ஸ் ரொம்பவும் நல்லா இருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில பங்குகள் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் கீழே இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீ டிஃப்ரென்ஷியேட்டராக இருக்காங்க. இதில் பஜாஜ் ஆட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த் ஆன் மந்தோட சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5.37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஈரானியில் 0.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூனிட் சோல்டு பார்த்தீங்க அப்படின்னா 3,15,000 யூனிட்டுக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க. இதே டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மந்த் அண்ட் மந்த் ரிசல்ட் 3% குறைஞ்சிருக்குங்க. ஆனால் ஈரானியில் 10% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 3,79,000 யூனிட்டுக்கு மேலே அவங்க செல் பண்ணியிருக்காங்க. ஹீரோவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மந்த் அண்ட் மந்த் 28% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஈரானியர்லேயே 1% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. டோட்டல் சோல்டு யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் யூனிட் கிட்ட செல் பண்ணியிருக்காங்க. இதில் ராயல் என்ஃபீல்டு தான் ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஈரானியரில் பார்த்தீங்க அப்படின்னா. ஆனால் மந்த் அண்ட் மந்தில் 3% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் ஈரானியரில் 23% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 93,000 யூனிட் செல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பேசஞ்சர் வெஹிக்கிள் காரில் பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திரா கிட்டத்தட்ட 48,000 யூனிட் செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் மந்த் அண்ட் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4% இறக்கம் கொடுத்துருக்காங்க. ஈரானியரில் பார்த்தீங்க அப்படின்னா 18% ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சேல்ஸில். அதே மாதிரி சுசுகி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1% பக்கம் மந்த் அண்ட் மந்தில் இறக்கமும் 5% பக்கம் கிட்டத்தட்ட ஏற்றமும் கொடுத்துருக்காங்க ஈரானியரில். டாடா மோட்டார்ஸ் மந்த் அண்ட் மந்த் 1% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஈரானியில் 5% குறைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 47,000 யூனிட் செல் பண்ணியிருக்காங்க. மாருதி சுசுகி சைடில் கிட்டத்தட்ட 2 லட்சம் யூனிட் கிட்ட நெருங்கிட்டாங்க சேல்ஸில். அதே போல் ஹுண்டாய் மோட்டார் பொறுத்தளவுக்கு மந்த் அண்ட் மந்தில் 3% ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈரானியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8% கிட்ட இறக்கம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் கமர்ஷியல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அசோக் லேலாண்ட் தரப்பில் மந்த் அண்ட் மந்தில் 26% ஏற்றம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே ஈரானியரில் பார்த்தீங்க அப்படின்னா 1% இறக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஈச்சர் மோட்டார் நல்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 41% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் ஈரானியில் கிட்டத்தட்ட 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 11,450 யூனிட் செல் பண்ணியிருக்காங்க. அசோக் தரப்பில் கிட்டத்தட்ட 22,650 யூனிட் பக்கம் செல் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட மந்த் அண்ட் மந்தில் 21% அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஈரானியரில் பார்த்தீங்க அப்படின்னா 6.4% இறங்கியிருக்கு. டோட்டல் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 யூனிட் பக்கம் செல் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்ததாக ஹெவி வெஹிக்கிள்ஸ் அடிப்படையில் எஸ்கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மந்த் அண்ட் மந்தில் 30% சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஈரானியரில் 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11,020 வெஹிக்கிள்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. டிராக்டரோட சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திரா பொறுத்தளவுக்கும் மந்த் அண்ட் மந்தில் 19% பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஈரானியரில் கிட்டத்தட்ட 16.5% மேலே இன்க்ரீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்க ஆட்டோமொபைல் ரிசல்ட். இதில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் ஒரு நியூட்ரலான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பெரிதளவுக்கான அஃபெக்ட் கிடையாது. அவங்களோட
பேசஞ்சர் வெஹிக்கிள்லையும் சரி, கமர்ஷியல் பர்பஸ் வெஹிக்கிள்லையும் சரி. ஓகேங்களா. தென் அடுத்ததாக பார்க்கும்போது டிராக்டர் சேல்ஸில் மஹிந்திரா பயங்கரமாக கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. இது இந்த ஸ்டாக்கு ஒரு பெரிய இம்பாக்டாக கிரியேட் பண்ணும். தென் எஸ்கார்ட்ஸும் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அசோக் லேலாண்ட் வந்து ரீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், தென் ஈச்சர் வந்துட்டு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பெட்டராக இருக்கிற கம்பெனி அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கும் மாருதி சுசுகி ஓரளவுக்கு டீட்டான சேல்ஸ் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுக்கான இம்பாக்ட் கிடையாது. மஹிந்திரா பார்த்தீங்கன்னா ஈரானியரில் ஓரளவுக்கு பெட்டரான வேல்யூ வச்சுருக்காங்க. தென் டாடா மோட்டார்ஸும் ஹுண்டாயும் தான் வந்துட்டு ஓரளவுக்கு டீப் டவுன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில். டூ வீலர் பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்துட்டு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், சேம் டைம் வந்துட்டு ஈச்சர் அதாவது ராயல் என்ஃபீல்டும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். தென் பஜாஜ் வந்துட்டு மியூட்டடான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் பொறுத்தளவுக்கும் ஈரானியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் இந்த லாஸ்ட் மந்தில் மட்டும் அவங்களோட சேல்ஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு ஆட்டோமொபைலில் வந்துருக்க ரொம்ப முக்கியமான நியூஸாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம இதில் முக்கியமான கம்பெனிகள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டூ வீலர் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈச்சர் மோட்டரை கரண்ட் லெவல் ஓரளவுக்கு பெட்டரான லெவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரிசல்ட் ரொம்பவும் பாசிட்டிவாக இருக்குது. சேம் தான் வந்துட்டு ஹீரோ மோட்டாருக்கும் வந்துட்டு ஹீரோ மோட்டாரும் ரிசல்ட் வைஸ் வந்து சூப்பராக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஈரானியில் வந்துட்டு மீட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு டிவிஎஸில் கண்டிப்பாக வாய்ப்புகள் இன்னும் நல்லாவே வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா மியூட்டடான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நமக்கு இன்னும் ஒரு கன்சாலிடேஷனால் இன்னும் வந்து நல்ல ஒரு ப்ரைஸில் கீழே கிடைப்பாங்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. தென் ஃபோர் வீலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திரா, தென் மாருதி சுசுகி, ஹுண்டாய் இதெல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் டாடா மோட்டார் இன்க்ளூட் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மஹிந்திரா ஒரு விஷயத்தில் ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட டிராக்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அதாவது டிராக்டர் சேல்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இங்கேருந்து பூஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபோர் வீலர் செக்மெண்ட்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மஹிந்திரா மட்டும்தான் நம்ம ஐசோலேட்டடாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் கரண்ட் சுச்சுவேஷனில். தென் இந்த மற்ற 3 கம்பெனிலுமே மாருதி சுசுகி ஆகட்டும், ஹுண்டாய் மோட்டார் ஆகட்டும், டாடா மோட்டார்ஸில் நமக்கு அகைன் வந்துட்டு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அங்கே வந்துட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். ஆனால் டாடா மோட்டார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சூமர் வெஹிக்கிளில் வந்துட்டு ஓரளவுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இவங்களோட காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அசோக் லேலாண்ட் வந்துட்டு மந்த் அண்ட் மந்தில் 26%, ஈச்சர் வந்துட்டு கிட்டத்தட்ட 41% இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது ஸோ இங்கே வந்துட்டு ஒரு இறக்கம் அப்படிங்கிறது வந்திருக்கிறதுனால இது கண்டிப்பாக நெகட்டிவ் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஈச்சர் பார்த்தீங்க அப்படின்னா டூ வீலர் சேல்ஸ்லேயும் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ், அட் த சேம் டைம் இங்கே கமர்ஷியல் வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஸ்டாக்கோட ப்ரைஸ் பிச்சுட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குங்க. அசோக் லேலாண்டும் நம்ம ரீசெண்டாக நல்ல ஒரு லெவல் சொல்லியிருக்கோம். அந்த லெவலுக்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனல் இருக்குது, போய் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெவி எக்யூப்மெண்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கார்ட்ஸ் வந்துட்டு ரீசெண்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். மஹிந்திரா பொறுத்தளவுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டாக் ரொம்பவும் புல்லிஷாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு நான் பர்சனலாக அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்க ஒரு ஆட்டோமொபைல் முக்கியமான ரிப்போர்ட். ஸோ இந்த சேல்ஸ் வந்துட்டு ஒரு ப்ரிவ்யூ மட்டும்தாங்க. இதோட கொஞ்சம் கூடாவோ கொஞ்சம் குறைவாக வரதா வாய்ப்புகள் இருக்குது. இதை விட அதிகமான ரிசல்ட் வந்துட்டு வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அஃபீஷியல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமாவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு என்னோடய ஃபோக்கஸ் வந்துட்டு மஹிந்திரா ஒட்டி தான் இருக்குது. ஸோ நல்ல லெவல் வந்தால் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி கடினமான காலங்களையும் நல்ல ஒரு ரிப்போர்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா என்டையர் ஆட்டோமொபைல் கம்பெனிஸும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும்போது இவங்களோட க்ரோத் இன்னமும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் நான் இந்த கம்பெனி இப்போதைக்கு நல்ல லெவல் வந்துச்சுன்னா ஃபோக்கஸ் தான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த பங்குகளை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.